Today current affairs. When is International Day for Monuments and Sites observed? சர்வதேச நினைவு சின்னங்கள் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 18. அடுத்த கேள்வி, when is World Hemophilia Day observed? உலக ஹீமோஃபீலியா தினம் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 17. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was பல்பீர் பூஞ்ச்? பல்பீர் பூஞ்ச் யாருன்னு கேட்டிருக்காங்க. முன்னாள் ராஜ்யசபா எம்பி மற்றும் பத்திரிகையாளர். அடுத்த கேள்வி, who was பகவந்தாஸ் ரைக்வார்? பகவந்தாஸ் ரைக்வார் யாரு? பத்மஸ்ரீ விருது பெற்ற போர்க்கலை முன்னோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பேரா இலான் இனிஷியேட்டிவ்? பேரா இலான் முயற்சினா என்ன அப்படின்னா பாரா விளையாட்டு மேம்பாட்டு திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், who appointed ராகேஷ் பனோத் as acting DG? ராகேஷ் பனாட்டை வந்து ஆக்டிங் டிஜியா நியமிச்சவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. வாட் சர்டிஃபிகேஷன் வாஸ் ரிசீவ்டு பை ரதி ஸ்டீல்? ரதி ஸ்டீல் எந்த சான்றிதழ் வந்து பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரீன் ப்ரோ இகோ லேபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், who received the Professor M.S. Swaminathan Award? சி ஸ்ரீனிவாச ராவ். அடுத்த கேள்வி, வாட் ஜிடிபி growth was projected by State Bank of India and Research for fiscal year 27? ஃபிஸ்கல் இயர் 27க்கான எஸ்பிஐ கணிப்பு ஜிடிபி வளர்ச்சி என்ன அப்படின்னா 6.8 7.1%. அடுத்த கேள்வி, வாட் வாஸ் ஏ நோட்டபிள் ட்ரெண்ட் இன் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ்? எஃப்டிஐ வருவாயில் குறிப்பிடத்தக்க போக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. வரி சலுகை நாடுகளில் இருந்து அதிக முதலீடு. Which country emerged as top FDI source for India in fiscal year 26? Singapore. அடுத்த கேள்வி, who hosted the inaugural BRICS Academic and Forum? ORF மற்றும் RIS, Observer Research Foundation and Research Information System for Developing Country. அடுத்த கேள்வி, which organization signed MOU for digital transformation? BECIL மற்றும் CDAC, Broadcast Engineering Consultant India Limited and Center for Development of Advanced Computing. அடுத்த கேள்வி, what is India's nuclear power target by 2047? 2047க்குள் இந்தியாவின் அணுமின் இலக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. 100 gigawatts. அடுத்த கேள்வி, what is விஸ்வசூத்ரா launched by Ministry of Textiles? விஸ்வசூத்ரா திட்டம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்திய கைமறை நெசவுகளை உலகளவில் மேம்படுத்தும் முயற்சி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கமிட்டி அண்டர் MEITY? இந்த குழும நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. MEITYயோட குழும நோக்கம் என்ன அப்படின்னா ஏஐ நிர்வாகத்திற்கு ஆதரவு வழங்குதல். அடுத்த கேள்வி, வாட் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி? MEITY எந்த குழுவை அமைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. தொழில்நுட்ப மற்றும் கொள்கை நிபுணர் குழு. அடுத்த கேள்வி, why was பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் launched? இந்த திட்டத்துக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காப்பீட்டு செலவுகளை குறைத்தல். வாட் இஸ் த காஸ்ட் அப்ரூவ்டு ஃபார் பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல்? இந்த திட்டத்தோட ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 12,980 கோடி. வாட் இஸ் பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கடல் துறைக்கான காப்பீட்டு அமைப்பு. வாட் இஸ் PMGSY 3 ரிலேட்டட் டு? PMGSY எந்த துறையை சார்ந்தது? கிராமப்புற சாலை இணைப்பு. Which scheme extension was approved by the Union Cabinet? மத்திய அமைச்சரவை எந்த திட்டத்தை நீட்டிச்சது? PMGSY 3 திட்டம் மார்ச் 2028 வரை நீட்டித்திருக்கு. What was the purpose of Austrian Chancellor visit to India? ஆஸ்திரியா சான்சலர் இந்திய பயணத்தின் நோக்கம் என்ன? இருநாட்டு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல். அடுத்த கேள்வி, who visited India April 14 to 17, 2026? கிறிஸ்டியன் தாக்கூர்.